ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னா பிரேசல் வெர்ப்ஸ்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான கிராமர் கூட. இது ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் 3ல, அதாவது காலேஜ் சிலபஸ்ல ஃபவுண்டேஷன் இங்கிலீஷ் 3ல யூனிட் 5ல இந்த கிராமர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம லேர்ன் பண்ணலாம். நிறைய யூடியூப் சேனல் வந்து பிரேசல் வெர்ப்ஸ்னா என்னங்கிறத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்ப ஸ்கூல்ல காலேஜ் நம்ம சில விஷயம் கேட்டிருப்போம் பாத்தீங்களா? 10 பேர்ல ஒரு 2 பேருக்கு புரிஞ்சா போதும். 10 பேருக்கு புரிய தேவையில்ல. ஒரு 5 பேர் கவனிச்சா போதும். மத்தவங்களா கவனிக்கன்னு தேவையில்ல. 50 பேர்ல ஒரு ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சா 10 பேருக்கு புரிஞ்சா போதும். மத்தவங்கலாம் புரிய தேவையில்ல. அப்படி சொல்லி நிறைய டயலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் 50 பேரும் வாட்ச் பண்றாங்க அப்படின்னா 50 பேருக்கும் புரிய வைக்கிறதுக்காண்டி தான் நம்ம கிராமர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து நம்ம சேனல் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி வெற்றிகரமாக வீறு நடை போட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுனால நம்ம வந்து ஒரு 5 பிரைசஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்க போறோம். அது என்ன பிரைஸ்ங்கிறது சஸ்பென்ஸா இருக்கும். ரொம்ப வேல்யூபிளா பிரைஸா தான் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்க எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம 2 ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம செலக்ட் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கணும். இந்த செகண்ட் ரூல் நம்ம சேனல் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபீட்பேக் ஆர் கமெண்ட் வந்து நீங்க போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய பெஸ்ட் 5 சப்ஸ்கிரைபர் செலக்ட் பண்ணி தான் அந்த கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். அது எப்ப ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம சேனல் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே அந்த கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கொடுத்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வேற எந்த ஒரு வீடியோவும் நீங்க ரெஃபர் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இதுலயே வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம சேனலுக்கு முத வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெஃபினிஷன் பாருங்க. A phrasal verb is a combination of words. So combination of words அப்படின்னா ஒரு வேர்டை மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது வெர்பு. அது கூட இன்னும் 2 வேர்டு சேர்ந்து வருது அப்படின்னா அது பிரேசல் வேர்ட்ஸ், பிரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா ஒரு வெர்பு கூட பிளஸ் ப்ரிப்போசிஷன் வரலாம், ஆர் இன்னொரு வெர்பு வரலாம், இல்ல அப்படின்னா அனதர் ஒரு அட்வெர்ப் வரலாம். சோ இந்த மாதிரி ஒரு கூட்டாளியா ஒரு கூட்டா வருது அப்படின்னா அதுதான் வந்து பிரேசல் வெர்ப்ஸ் சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சிங்கிளா போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சிங்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே வந்து 2 பேர் கூட சேர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி வர்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சோ கம்பைனா வர்றாங்க, குரூப்பா வர்றாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இது எப்படி வரும் அப்படின்னா தனியா வந்துச்சு அப்படின்னா அதை வெர்பு சொல்லுவாங்க. அது கூட ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்ல அட்வெர்போ இல்ல வெர்பு இன்னொரு வெர்போ சேர்ந்து வருது அப்படின்னா அதை பிரேசல் வெர்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. That when used together usually take on a different meaning to that of the original verb. ஒரு சாதாரண வெர்பு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது கூட ப்ரிப்போசிஷனோ இல்ல அட்வெர்போ இல்ல அனதர் ஒரு வெர்போ சேர்ந்து வருது அப்படின்னா ஒரு கம்பைன் பண்ணி வேர்ட்ஸா வருது அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து ஒரிஜினல் வெர்புடைய மீனிங்ல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குமா, அதான் சொல்றாங்க. சோ எக்ஸாம்பிள் பாங்களேன், பிரேக் டவுன். சோ பிரேக்ங்கிறது வெர்பு, சரிங்களா? பிரேக்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு வெர்பு. ஆனா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வெர்புனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த கிராமர் புரியாது. நான் அதையும் நான் சொல்லிடுறேன். சோ வெர்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் பிரேசல் வெர்ப்ஸ்னா என்னன்னு தெரியும். சோ வெர்புனா என்னன்னு தெரியாதவங்க நாம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கிறோம். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா வெர்புனா என்னங்கிற கிராமரை தெளிவா எடுத்திருக்கோம். அந்த கிராமரை பார்த்துட்டு வந்துட்டு இந்த பிரேசல் வெர்ப்ஸை பாருங்க. ஸோ வெர்புனா என்னன்னு தெரியாம வந்து இந்த கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா என்ன சார் 100% புரியும்னு சொல்லி சொன்னீங்க, அப்ப வந்து எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ முதல்ல அந்த வெர்பு என்ன தெரிஞ்சா தானே வந்து பிரேசல் வெர்ப்ஸ் என்ன தெரியும். ஸோ வெர்பை லேர்ன் பண்ணிட்டு இந்த கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியும். அதுவும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். ஸோ பிரேக்குங்கிறது இந்த இடத்துல வெர்பு, டவுன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்வெர்பு. சோ வெர்பு பிளஸ் அட்வெர்பு, அப்ப 2 இது சேர்ந்துருக்குங்களா, பிரேக் டவுனா மாறுது பாத்தீங்களா. அப்ப இதுதான் வந்து பிரேசல் வெர்ப்ஸ். புரியுதுங்களா? பிரேக்குக்கு மட்டும் தனி மீனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய மீனிங் வேற மாதிரி இருக்கும். அது கூட டவுன்ங்கிற அட்வெர்ப் சேர்ந்து வர்றதுனால இதோடைய மீனிங் வந்து பிரேக் டவுன் சொல்லும் போது ஏதோ ஒரு கார் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? அப்ப பிரேக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒண்ணு சொன்னோம் அப்டின்னா, ஒரு வண்டி போயிட்டு இருக்கு அப்டின்னா, நீங்க பிரேக் அமுக்குனீங்க அப்டின்னா, நிறுத்துறது. பிரேக்னா நிறுத்துறது. பிரேக் டவுன்னா அந்த காரு பிரேக் ஃபெயிலியர்னால நின்னு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இதோடைய மீனிங் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதத்தான் சொல்லியிருக்காங்க. செக் இன். ஸோ செக்குங்கிறது வெர்ப், இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன். அப்ப செக்குங்கிற வெர்பு கூட இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் சேர்ந்ததுனால இது பிரேசல் வெர்ப்ஸா மாறுது. அண்ட் டியர்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வெர்பு, அப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்வெர்ப். ஸோ வெர்பு கூட அட்வெர்ப் சேர்ந்ததுனால இது வந்து பிரேசல் வெர்ப். இந்த ஸ்லைடு வரைக்கும் எத்தனை பேருக்கு பிரேசல் வெர்ப்ஸ்னா புரிஞ்சிருக்கு? இன்னும் புரியும் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அடுத்த ஸ்லைடு நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். When we use phrasal verbs, we use them like normal verbs in a sentence, regardless if it is a regular or irregular verb. ஒரு சென்டென்ஸ்ல நீங்க phrasal verbs யூஸ் பண்ணும்போது எப்படி நீங்க நார்மல் verbs யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரிதான் நீங்க phrasal verbs யூஸ் பண்ணணும். அது ரெகுலர் வெர்பா இருக்கலாம் இல்ல irregular வெர்பா இருக்கலாம். இப்போ ஒரு டவுட் வரும். அது என்ன சார் ரெகுலர் வெர்ப், irregular verb? அதையும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட போய் பாருங்க. இந்த கிளாஸ் வந்து இருக்கும். ரெகுலர் வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், irregular வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா. சோ எக்ஸாம்பிள் பாருங்களேன். She tore up the letter after she read it. She tore up the letter after she read it அப்படின்னா டோர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல டோர் அப்னா என்ன? இது ஒரு பிரேசல் வெர்ப். டோருங்கிறது வெர்பு, அப்புங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அட்வெர்ப். சோ டோருங்கிறது வெர்பு, அப்புங்கிறது அட்வெர்ப். இது ரெண்டும் சேர்ந்து பிரேசல் வெர்பா மாறுது. சோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ்? அவ வந்து என்ன பண்ணா லெட்டரை ரீட் பண்ண உடனே கிழிச்சு போட்டுட்டா அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து இதோடைய மீனிங். சோ டோருங்கிற வெர்பும் அப்புங்கிற அட்வெர்பும் சேர்ந்து பிரேசல் வெர்பா மாறுது. இங்க டோர் மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது பிரேசல் வெர்பு கிடையாது. அதே மாதிரி அப்பு மட்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது பிரேசல் வெர்பு கிடையாது. வெர்பும் அட்வெர்பும் சேர்ந்து வந்ததுனால இத பிரேசல் வெர்பு சொல்லி நம்ம சொல்றோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The car broke down 2 miles out of town. சோ இந்த கார் வந்து 2 மைலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதாவது பிரேக் ஃபெயிலியர் வந்து ஆயிருச்சு. ஸோ ப்ரோக் டவுனா ஆயிருச்சு. ஸோ இந்த ப்ரோக் டவுனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரேசல் வெர்ப்ஸ். ஸோ இதுல ப்ரோக்குங்கிறது பாத்தீங்கன்னா வெர்பு, டவுனுங்கிறது பாத்தீங்கன்னா அட்வெர்பு. ஸோ ப்ரோக்குங்கிற வெர்பும் பிளஸ் டவுனுங்கிற அட்வெர்பும் சேர்ந்து இது பிரேசல் வெர்பா மாறுது. புரியுதுங்களா? இதை சொல்லுங்க. When we use a phrasal verb, we use them like normal verbs in a sentence, regardless if it is a regular or irregular verb. நார்மல் வெர்ப் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் நம்ம phrasal verb யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். Be sure to put on a life jacket before getting into the boat. Put on. புட்டுங்கிறது வெர்பு, ஆனுங்கிறது preposition. So verb plus preposition equal to பிரேசல் வெர்ப். ஸோ இது பிரேசல் வெர்பா மாறுது. செகண்ட் பாருங்க. இட் இஸ் a டைம் டு கெட் ஆன் த பிளேன். ஸோ கெட் ஆன்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது பிரேசல் வெர்ப். கெட்டுங்கிறது வெர்பு, ஆனுங்கிறது ப்ரிப்போசிஷன். வெர்பு பிளஸ் ப்ரிப்போசிஷன் ஈக்குவல் டு பிரேசல் வெர்ப். பிரேசல் வெர்பா மாறுது. கெட் ஆன்ங்கிறது பிரேசல் வெர்ப். தேர்ட் பாருங்க. ஸ்டாண்ட் அப் when ஸ்பீக்கிங் இன் கிளாஸ் ப்ளீஸ். ஸோ ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரேசல் வெர்ப். ஸ்டாண்டுங்கிறது வெர்பு, அப்புங்கிறது ப்ரிப்போசிஷன். ஸோ ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா இது பிரேசல் வெர்பா சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? பிரேசல் வெர்ப்னா என்ன புரியுதுங்களா? தனியா ஒரு வெர்பு வந்துச்சு அப்படின்னா அது வெர்பு, அது கூட அட்வெர்போ ப்ரிப்போசிஷனோ இல்ல அனதர் ஒரு அட்வெர்போ இல்ல இன்னொரு வெர்போ வந்து சேர்ந்து வருது அப்படின்னா அது பிரேசல் வெர்ப். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சேர்ந்து வருது பாருங்க. 1 2 1 2 1 2. ஸோ எல்லாம் சேர்ந்து வர்றதுனால இதை தான் வந்து நம்ம பிரேசல் வெர்ப் சொல்றோம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. we will have to wake up early if we want breakfast. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம வேகமா எந்திரிக்கணும். அதுதான் இதோடைய மீனிங். ஸோ வேக்கப்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரேசல் வெர்ப். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று பாருங்க. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் பிஃபோர் யூ வாக் ஆன் த கார்பெட். அப்ப அதுல எது பிரேசல் வெர்ப்? டேக் ஆஃப்ங்கிறது பிரேசல் வெர்ப். டேக்ங்கிறது வெர்பு, ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன். ரெண்டும் சேர்ந்து இது பிரேசல் வெர்பா சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா? பிரேசல் வெர்ப்ஸ்னா என்ன தெரியுதுங்களா? சோ வெர்புனா என்ன? தனித்து வரும் வெர்புனா அது அப்படியே மீனிங்கிறது வேற. பிரேசல் வெர்ப்னா
ஒரு கூட்டா தான் வரும். அதோடைய மீனிங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரிஜினல் வெர்புக்கும் பிரேசல் வெர்புக்கும் மீனிங் டிஃபரன்ஸா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், பிரேசல் வெர்ப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிப்போசிஷனோ இல்ல இன்னொரு அட்வெர்போ இல்ல இன்னொரு வெர்போ வந்து சேர்ந்துதான் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா புட்டு ஆன், கெட்டு ஆன், ஸ்டாண்டு அப், வேக்கு அப், டேக்கு ஆப். அப்ப இந்த புட்டு, கெட்டு, ஸ்டாண்டு, வேக்கு, டேக்கு இது எல்லாமே வெர்பு. அது கூட என்ன சேர்த்து வந்திருக்குது? ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வருது. ஆன் ஆன், அப் அப், ஆஃப். ஸோ ப்ரிப்போசிஷன் சேர்ந்து வருது. வெர்ப் பிளஸ் ப்ரிப்போசிஷன் ஈக்குவல் டு பிரேசல் வெர்ப். ஸோ இன்னும் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன டவுட் உங்களுக்கு இதுல இருக்குங்கிறதையும் சொல்லுங்க. இமிடியேட்லி வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணி ஒரு வீடியோ வந்து போடலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்க குறைகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அதை நிவர்த்தி பண்ண முடியும், அதை சால்வ் பண்ண முடியும். சில பேரு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுறீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்ம எதுக்காண்டி நம்ம வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்தோமோ அதை தெரிஞ்சுக்க முடியாமே போயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு பிரேசல் வெர்ப்ஸ் 100% தெளிவாக முடிச்சாச்சு. ஸோ பிரேசல் வெர்ப்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்த்தாச்சு. இதோடைய எக்ஸசைஸ் வந்து நான் அனதர் ஒரு வீடியோவில் வந்து நான் இதோடைய எக்ஸசைஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதில் அந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும் பிரேசல் வெர்ப்ஸில். அதாவது தரவாயிரும். எப்போ கேட்டாலும் பிரேசல் வெர்ப்ஸ்னா என்னங்கிறது அப்படின்னா டெஃபினேஷனோட உங்களால் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வரைக்கும் நம்ம சேனலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.